Hello 6th students, இந்த வீடியோவில் வந்து நம்ம யூனிட் 4ல் சயின்ஸில் யூனிட் 4ல் தேர்ட் டேர்மில் அவர் என்விரான்மெண்ட் அந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான லெசன். இது அப்படியே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், 7th 8th 9th 10th வரைக்கும் கண்டினியூ ஆகும். நல்லா கவனிங்க. முதல்ல லெசனோட தலைப்புக்கு என்ன மீனிங், அவர் என்விரான்மெண்ட்னா என்னதுன்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருளும், நம்மளை சுற்றி இருக்க both living and non-living factors together form the environment. நேச்சுரலாக எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கும், லிவிங் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, பிளான்ட்டு அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, மேன்மேட் இதை சொல்லக்கூடாது, நான் லிவிங்காக அந்த ஏரு, சன்லைட்டு, வாட்டர் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு நம்மளோட என்விரான்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம தான் என்ன பண்ணி வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். புரியுதா? அதுக்காக தான் இந்த லெசனே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இதில் வர எல்லா டேர்ம்ஸும் என்ன ஆகும், திருப்பி போக போக எல்லா கிளாஸுக்கும் வரும். 1 மார்க் கொஸ்டின் எல்லாம் ஏற்கனவே மிஸ் இன்னொரு வீடியோவில் போட்டுட்டேன். இப்போ ஷார்ட் ஆன்சரும் டீட்டெயில் ஆன்சரும் மட்டும் பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த லெசனில், இந்த வீடியோவில். 1 மார்க் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால இப்போ பேஜ் நம்பர் 65ல் ரோமன் நம்பர் 6 கிவ் ஷார்ட் ஆன்சர் அதில் இருந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் டிஃபைன் ஈகோ சிஸ்டம், ஆன்சர் பேஜ் நம்பர் 47ல் இருக்குது. அடுத்தது வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம், அதுவும் வந்து பேஜ் நம்பர் 47ல் இருக்குது. பேஜ் நம்பர் 47ல் இப்போ போய் நம்ம அந்த 2 ஆன்சரையும் பார்த்துட்டு வரலாம். பேஜ் நம்பர் 47ல் செகண்ட் பேராவில் ஸ்டார்டிங்கில் இருந்தே வருது பாருங்கள். ஈகோ சிஸ்டம்னா சுற்றி இருக்க லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். புரியுதா? ஈகோ சிஸ்டம் இஸ் எ கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் தட் ஒர்க் டுகெதர். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈகோ சிஸ்டம். அடுத்தது வாட் ஆர் த 2 டைப் ஈகோ சிஸ்டம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டேப்லர் காலமில் ஃபஸ்ட்டு இதோ செகண்ட் இடம். டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் எக்ஸாம்பிள் பாண்டு, தண்ணிக்குள்ளே இருக்க ஒரு ஈகோசிஸ்டம். அதுக்கப்புறம் டெரெஸ்ட்ரியல் லேண்டில் இருக்க ஈகோசிஸ்டம், அது ஒரு 2 தான். வெரி ஷார்ட் ஆன்சர்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து ரைட் எனி 2 திங்ஸ் தட் கேன் பி ரீசைக்கிள்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மிஸ் சிம்பிளாக ஆன்சர் கொடுத்துட்டேன், வெரி ஷார்ட் ஆன்சருன்றதுனால. ஓல்டு க்ளோத்ஸும் பிளாஸ்டிக்கும் என்ன பண்ணலாம், ரீசைக்கிள்னால் என்னது, அதை வந்து திருப்பி என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே மெஷினில் போட்டு மாற்றி புதுசாக மாற்றுவாங்க. அது வந்து என்ன போடலாம் நீங்கள், ஓல்டு க்ளோத்தும் பிளாஸ்டிக்ஸும். ஆனாலும் புக்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன் பேஜ் 57ல். டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் வெரி வெரி ஈஸி ஒன் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆல்சோ. லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். அதுவும் வந்து பேஜ் நம்பர் 60ல் இருக்குது. இப்போ இந்த 2 கொஸ்டினையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க. நேம் த 2 திங்ஸ் தட் கேன் பி ரீசைக்கிள்டு, அதுவும் வாட் ஆர் த டைப் ஆஃப் பொல்யூஷனும். பேஜ் 57 எடுத்துக்கோங்க. இப்போது பேஜ் 57ல் ஒரு இதில் வந்து ஃபுல் இதுவும் பேராவாக கொடுத்துருக்காங்க. இது வெரி ஷார்ட்டுன்றதுனால மிஸ்ஸு ஹைலைட் பண்ண பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். செகண்ட் சைடில் ரீசைக்கிள் அந்த பேரால், தேர்ட் லைனும் 4th லைனும் ஓல்டு க்ளோத்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக். புரியுதா? இல்லை படிக்கிற பசங்க ஃபுல்லாக கூட எழுதுங்க. ஓல்டு க்ளோத்ஸ் டு மேக் பேப்பர் அண்ட் மெல்டிங் சம் பிளாஸ்டிக் டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ், பிளாஸ்டிக் போர்ட்ஸ், ஹார்ஸ் பைப்ஸ். மெயினாக என்ன மட்டும் எதுனா போதும், ஓல்டு க்ளோத்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் எதுனா போதும். அடுத்தது டைப் ஆஃப் பொல்யூஷன் கேட்டிருந்தாங்க. அது வந்து பேஜ் நம்பர் 60ல் இருக்குது. பேஜ் நம்பர் 60ல் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்னே ஒரு பாயிண்ட் ஆரம்பிக்குது. அங்கே அந்த 4 பாயிண்ட்டும் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இது 4. அடுத்தது 5th ஒன் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபுட் செயின் இன் அன் ஈகோ சிஸ்டம். முதல்ல ஃபுட் செயின்னா என்னதுன்னா, அது இப்போ அந்த ஆன்சர் சொல்கிறப்ப கூட பார்க்கலாம் வாங்க. அது வந்து எதில் கேட்டிருக்காங்க, தண்ணிக்குள்ளே இருக்க ஈகோ சிஸ்டம் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 50ல் இருக்குது. அடுத்து வாட் ஆர் பொல்யூட்டன்ஸ், பொல்யூஷன்னா என்னதுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த அசுத்தமாக வருது தான், என்விரான்மெண்ட் வந்து க்ளீன் இல்லாமல் இருக்கிறது தான் பொல்யூஷன். எதெல்லாம் வந்து அது மாதிரி க்ளீன் இல்லாமல் மாற்றுதோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், பொல்யூட்டன்ஸுன்னு சொல்கிறோம். அது வந்து பேஜ் 60ல் இருக்குது. அடுத்தது 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வெரி ஷார்ட்டில். வாட் ஆர் த பொல்யூஷன் காஸ்ட் பை த ஆப்ஜெக்ட்ஸ் கிவன் பிலோ. லவுட் ஸ்பீக்கர் வந்து என்ன பொல்யூஷன் ஏற்படுத்துது, நாய்ஸ் பொல்யூஷன், NO
ISE நாய்ஸ் பொல்யூஷன் அங்கே இருக்குது ஸ்பெல்லிங்கு. செகண்டு பிளாஸ்டிக் வந்து என்ன பொல்யூஷன் ஏற்படுத்துது? லேண்ட் பொல்யூஷன். இப்போது இந்த 2 ஆன்சரும் பார்த்துட்டு வரலாம் வாங்க. கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபுட் செயின் இன் ஈகோசிஸ்டம். அடுத்தது வாட் ஆர் பொல்யூட்டன்ஸ். டேக் பேஜ் நம்பர் 50. இந்த ஃபுட் செயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுமா. 7th 8th எல்லாம் வரும், 10th கூட வரும். இப்போ இது மேலேயே இருக்குது பாருங்கள். இது வந்து லேண்டில் இருக்க ஈகோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். அதில் வெரி ஷார்ட்டில் செகண்ட் கொஸ்டின் படிச்சிங்கள அதில். இப்போ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளான்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸை எது சாப்பிடுது? டீர் சாப்பிடுது. அந்த டீரை வந்து டைகர் சாப்பிடுது. இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு லேண்ட். இது புக் பேக்கில் கேட்டது வந்து எது கேட்டிருக்காங்க? அக்வாட்டிக், தண்ணியில் இருக்க ஈகோசிஸ்டமும் ஒன்று கேட்டிருக்காங்க. தண்ணியில் வந்து என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு அந்த பிளான்ஸ் இருக்கும், அக்வாட்டிக் பிளான்ட்டு. அந்த அக்வாட்டிக் பிளான்ட்டை எது சாப்பிடுது? இன்செக்ட் சாப்பிடுது. புரியுதா? அந்த பூச்சி சாப்பிடுது. அந்த பூச்சியை எது சாப்பிடுது? இன்னொரு குட்டி மீன் சாப்பிடுது, லார்வா. அதுக்கப்புறம் அதை வந்து இன்னொன்று யார் சாப்பிடுது? அந்த பூச்சிங்களை வந்து மீன் சாப்பிடுது, ஃபிஷ்ஷு சாப்பிடுது. இதுதான் வந்து அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். இது ஆக்டிவிட்டியாக கொடுத்தேன் என் கிளாஸ்க்கு. நல்லா படம் வரைஞ்சி பாருங்கள். இதெல்லாம் மறக்கவே கூடாது. ஃபுட் செயின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? ப்ரொடியூஸ் பிளான்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிளான்ட்டை சாப்பிட்ற அனிமல்ஸ் நெக்ஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த அனிமலை சாப்பிட்ற இன்னொரு அனிமல் வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு வரும். அதுக்கு அடுத்தது ஷார்ட் 6 பேஜ் 60 இருக்குது. ஷார்ட் 6 என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் பொல்யூட்டன்ட்னு கேட்டிருந்தாங்க. அப்போ எனி சப்ஸ்டன்ஸ் தட் காஸ் பொல்யூஷன் இஸ் நோன் அஸ் பொல்யூட்டன்ட். எதுனாலெல்லாம் பொல்யூஷன் ஆகுதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பொல்யூட்டன் சொல்கிறோம். வெரி ஷார்ட்ன்னே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இனிமேல் வர்றது வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் வரும். ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 3 கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்? இப்போ அவுட்லைனாக மிஸ் சொல்லிடுறேன். பயோடிகிரேடபிள்னால் என்னதுன்னா, உயிரோடு இருக்க பொருளோட எந்த வேஸ்ட்டுனாலும் என்ன ஆகிடும்? கொஞ்ச நாளில் வந்து அப்படியே மட்கி போயிடும். புரியுதா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பயோடிகிரேடபிள் வேஸ்ட். இப்போ மண்ணில் வந்து ஏதோ ஒன்று புதைச்சி வைக்கிறீங்க, ஒரு முட்டையோ ஆனால் நத்தவோடோ வெஜிடபிளோட தோலோ ஏதோ ஒன்று போட்டு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழித்து அது அப்படியே என்ன பண்ணும்? காணாமல் போயிடும். அதுதான் அப்படிப்பட்ட வேஸ்ட்டு தான் என்னன்னு சொல்கிறாங்க? பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. அதுவே பிளாஸ்டிக்கு, கிளாஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா எவ்வளோ வருஷக்கணக்கானாலும் அது என்ன பண்ணாது? அப்படியே அந்த மண்ணில் போய் மாட்டிக்கிட்டு தான் இருக்குமே தவிர அது என்னவே ஆகாது, டீக்ரேடே ஆகாது. புரியுதா? இப்போ இதுதான் வாட் இஸ் பயோடிகிரேடபிள் கேட்டிருக்காங்க. நல்லா படிச்சுக்கோங்க, மீனிங்கோடு படிங்க. வரும், இது 8th வரைக்கும் வரும், 10th +1க்கும் வரும். இப்போ மீனிங் புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் அந்த கிளாஸ் போகிறப்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன், ஹவு கேன் வி ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன்? தண்ணி அழுக்காகிறத நீங்கள் எப்படியெல்லாம் தடுப்பீங்க? இதுவும் வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓனில் கூட எழுதலாம். தேர்ட் ஒன், ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். ஃபுட் செயின் வந்து ஒரு ஃபுட் செயினில் ஏதாவது ஒன்று நின்றுச்சுன்னா கூட என்னாகும்? அந்த ஹோல் சிஸ்டமே வந்து என்ன ஆகிடும்? அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். மீதி எல்லாருக்குமே வந்து என்னாகும்? ஆபத்தாகும் அந்த இதில். இப்போ 3 கொஸ்டினும் பார்க்கலாம் வாங்க. வாட் இஸ் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்? பேஜ் 54. பேஜ் 54ல் அந்த டிராயிங் பார்த்தாவே தெரியுதா? ஃபுல்லாக வெஜிடபிள் இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகிடும்? கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே மட்கியே போயிருக்கோம் மண்ணில். அதுதான் என்ன சொல்கிறோம்? பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. பயோடிகிரேடபிள் இஸ் யூஸ்டு, அதெல்லாம் அடிச்சிருங்க. பயோடிகிரேடபிள் இஸ் திங்ஸ் தட் கேன் பி ஈஸிலி டீகம்போஸ்டு. எக்ஸாம்பிள் நான் கொடுத்தது தான் கொடுக்கணும் இல்லை, உங்கள் ஓனில் எது வேணால் எதெல்லாம். ஆனால் எதுவாக இருக்கணும்? லிவிங் திங்லேருந்து வந்த வேஸ்ட்டாக இருக்கணும். புரியுதா? எக்ஸாம்பிள் வெஜிடபிள் வேஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் பனானாக்கா எது வேணால் போடலாம். ஆனியன் கவர், அதுக்கப்புறமா வேறு எது, எக்கு ஷெல்லு எது வேணால் போடலாம். ஆனால் லிவிங் திங்ஸ்லேருந்து வந்ததாக இருக்கணும். பயோடிகிரேடபிள் இஸ் திங்ஸ் தட் கேன் பி ஈஸிலி டீகம்போஸ்ட். எக்ஸாம்பிள் வெஜிடபிள் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவு கேன் யூ ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன்? பேஜ் நம்பர் 61ல் இருக்காது. இங்கே பாருங்கள். இதில் வந்து ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. எல்லா பாயிண்ட்டுக்குமே மீனிங் வந்து மிஸ் இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். டு நாட் போர் லெஃப்ட் ஓவர் ஆயில், மெடிசின்ஸ் ஆர் வேஸ்ட் இன் டு த ரிவர். தண்ணிக்குள்ளே கொண்டு போய் எல்லாம் தேவையில்லாத எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது? கொட்டி வச்சிடக்கூடாது. டாய்லெட்லேயும் அது மாதிரி தான். வீட்டில் இருக்க டாய்லெட்டில் தேவையில்லாத இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டாய்லெட்டில் போட்டிங்கன்னா என்னாகும்? அப்படியே அந்த வாட்டரும் சேர்ந்து என்னாகும்? பொல்யூட் ஆகும். ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணோன்னா என்னாகும்? அப்படியே அந்த வாட்டரும் சேர்ந்து அழுக்காகும். யூஸ் வேஸ்ட் வாட்டர் ஃபார் கார்டன் இன் ஹோம். இப்போ ஆரோலெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க தண்ணியை வந்து என்ன பண்ணலாம்? செடி கொடி வளர்கிறதுக்கு போட்டு வைக்கலாம்.
டு நாட் லிட்டர் ஆர் டம்ப் வேஸ்ட். எல்லாத்தையும் அப்படியே தேக்கி வச்சிங்கன்னா என்ன ஆகும், அப்படி தேக்கி வச்சா அங்கே வந்து கொசுவெல்லாம் வரும். அந்த இடத்துல வந்து அப்படியே என்னாகும், வேறு சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் வந்து என்னாகும், ஹெல்த்துக்கு வந்து பெரிய இஷ்யூ ஆகும். அடுத்தது தேர்டு ஷார்ட் என்ன கேட்டிருந்தாங்க, ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். பேஜ் நம்பர் 52ல் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். வாட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின்னு ஒரு பாயிண்ட்டை போட்டே கொடுத்துருக்காங்க. ஃபுட் செயின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, மீதி அந்த இருக்க எல்லா ஆர்கானிசமுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபுட் செயின் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு அப்ரிஷியேட் த எனர்ஜி ஃப்ளோ. பிளான்ட்டுக்கிட்ட இருக்க எனர்ஜி அப்படியே என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு சாப்பிட்ற அனிமலுக்கு போகுது. அந்த அனிமல்கிட்ட இருக்க எனர்ஜி வந்து இன்னொரு அனிமலுக்கு போகுது. இப்படியே என்ன ஆகிட்டே இருக்காது, போய்கிட்டே இருக்குது. அந்த இதில் ஒன்று லாஸ் ஆனாலும் என்னாகும், மொத்த சிஸ்டமும் சேர்ந்து அப்படியே என்ன ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். அது ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட்டையும் சேர்த்து எழுதுங்க. அது வந்து மிஸ் பாயிண்ட்டாக எழுதி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு இது இன்னொரு கொஞ்சம் பாயிண்ட் எழுதணுன்னுச்சுன்னா நான் ஹார்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கேன்ல, அந்த பாயிண்ட்டே சேர்த்து எழுதுகிற பசங்க எழுதுங்க. இல்லைனா இது 2 மட்டும் எழுதிங்கன்னா கூட போதும். ஷார்ட் ஆன்சர் தான். அடுத்தது டீட்டெயில் ஆன்சர். 2 டீட்டெயில் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு கேன் யூ அவாய்ட் ஆர் ரெடியூஸ்டு வேஸ்ட். அவாய்டு எப்படி வந்து வேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். இல்லைனா அதை அப்படியே எப்படி யூஸ் பண்ணாமல் தவிர்க்கலாம் அப்படின்னு. இதையும் ஷார்ட்டாக மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. பேஜ் நம்பர் 56. அடுத்தது எஃபெக்ட் ரைட் ஷார்ட் நோட் ஆன் நாய்ஸ் பொல்யூஷன். இது வந்து பேஜ் 61, 62 ரெண்டுத்துலேயும் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்க்கலாம். ஹவு கேன் யூ அவாய்ட் ஆர் ரெடியூஸ் வேஸ்ட். பேஜ் நம்பர் 56 எடுத்துக்கோங்க. பேஜ் 56ல் அவாய்டுன்னு இருக்க பேராக்கு கீழே இருக்குது பாருங்கள். அவாய்டு பையிங் பேக்டு ஃபுட். அந்த பேக் பண்ண ஃபுட்டை வந்து வாங்காமே விட்டுட்டா என்னாகும், அந்த பொல்யூஷனே ஆகாமல் தவிர்த்திடலாம். புரியுதா? அடுத்தது ரெஃப்யூஸ் டு பை யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி சாக்லேட் கவர் அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ண, வாங்காமே விட்டுட்டா அப்படியே என்ன ஆகிடும், அந்த சாப்பிட்டு அதை வெளியே போட்டு அது என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுற வேலையே கிடையாது. புரியுதா? அவாய்ட் பையிங் பேக்டு ஃபுட், ரெஃப்யூஸ் டு பை யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். அடுத்தது ரெடியூஸ் ரைட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பேப்பர். இப்போது பொல்யூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சைடு மட்டும் எழுதிட்டு இன்னொரு சைடு எழுதாமல் வேஸ்ட் பண்ணுறதை விட 2 சைடாக சேர்த்து எழுதலாம். அப்போது கொஞ்சம் தான் நம்மளுக்கு ஆகும். அடுத்து ஷேர் நியூஸ் பேப்பர், மேகசின் அண்ட் அதர் திங்ஸ் வித் அதர்ஸ். புரியுதா? 2-3 இது வாங்கினாங்கன்னா என்னாகும், உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த வேஸ்ட் வந்து அதிகமாகும். அதுவே கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்களே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து என்ன பண்ணலாம், அந்த வேஸ்ட்டும் வந்து ஆகாமல் தவிர்க்கலாம், ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டீட்டெயில் வந்து நாய்ஸ் பொல்யூஷன். டேக் பேஜ் நம்பர் 50. டேக் பேஜ் நம்பர் 61 நாய்ஸ் பொல்யூஷனுக்கு. அந்த டிராயிங் பார்த்தாலே தெரியுதா, இதை வச்சு நீங்களே ஓனாக எழுதலாம். நாய்ஸ் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் த என்விரான்மெண்ட். அங்கே ட்ரெயின் ஏரோப்ளைன் சவுண்டு, இது கார் சவுண்டு, அதுக்கப்புறமா அந்த ரிப்பேர் பண்ணுற சவுண்டு எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது, அப்படியே ஒரே நாய்ஸியாக இருக்குது. அப்படியே என்ன ஆகுது, அது பெரிய ஹெல்த் இஷ்யூவை கொண்டு வரும். என்னென்னலாம் ஆகும் பாரு. கண்டினியூஸ் நாய்ஸ் டிஸ்டர்ப் அவர் ஸ்லீப். தொடர்ந்து சவுண்டு வந்துகிட்டே இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும், தூக்கம் வந்து தூங்க முடியாது. அண்ட் டஸ் நாட் அலோவ் டு ஸ்டடி. படிக்கவும் முடியாது, ரொம்ப சவுண்டு இருந்துச்சுன்னா படிக்கவும் முடியாது. அடுத்து லவுட் நாய்ஸ் ஆர் ஈவன் லவுட் மியூசிக். ரொம்ப சவுண்டு இல்லைன்னா பார்ட்ஸ் மியூசிக்காகவே இருந்தாலும் சரி, அது என்ன ஆகும், காதை வந்து அப்படியே அஃபெக்ட் பண்ணும், டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதுக்கு அடுத்த பேஜ்லேயும் இருக்குது பாருங்கள், எப்படியெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷன் கம்மி பண்ணலான்னு பாயிண்ட் பை பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 2 or 3 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. டர்ன் ஆஃப் யுவர் எலக்ட்ரானிக்ஸ் வென் யூ டு நாட் யூஸ் தெம். யூஸ் பண்ணாதப்போ என்ன பண்ணி வச்சிடலாம், அதை ஆஃப் பண்ணி வைக்கணும். அடுத்து லோயர் த வால்யூம் வென் யூ வாட்ச் டிவி ஆர் லிசன் டு மியூசிக். அடுத்து ரிமைண்ட் டிரைவர்ஸ் நாட் டு யூஸ் த ஹார்ன் டூ மச். ரொம்ப ஹார்னை வந்து ரொம்ப தேவையில்லாதப்பெல்லாம் சவுண்டு கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, காரில் போகிறப்போ, இதில் போகிறப்போ, ஆட்டோவில் போகிறப்பெல்லாம். அடுத்து அவாய்டு ஃபயர் ஒர்க்ஸ். புரியுதா? அந்த பட்டாசு அந்த சவுண்டையும் வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஸ்பீக், பேசுகிறப்போ பொலைட்டாக பேசணும், ஒரே ஷவுட்டு கத்தக்கூடாது. புரியுதா? அவ்வளோதான். இப்போ ஈஸியாக இருக்க பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. டீட்டெயில் ஆல்சோ ஓவர் நவ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். இந்த இதிலே வந்து கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் மிஸ் வந்து சொல்லிடுறாங்க, எழுதுறதுன்னா எழுதிக்கோங்க. என்னென்ன டைப் ஆஃப் பொல்யூஷன். ஐ ஆம் த டைப் ஆஃப் பொல்யூஷன் காஸ்ட் பை பேர்னிங் ஃபாசில் ஃபியூவல்ஸ்.
ஃபியூவல்ஸ் எல்லாம் எரிச்சா என்ன வரும், அப்படியே ஸ்மோக் எல்லாம் வரும். அது வந்து என்ன பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். அடுத்தது சவுண்டால் வருது, லவுடு சவுண்டால் வருது வந்து என்னது, நாய்ஸ் பொல்யூஷன். அதுக்கு அடுத்தது தேர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹோம்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் இங்கே வர்றதெல்லாம் வந்து என்னது, வாட்டர் பொல்யூஷன். அடுத்தது ஃபர்டிலைசர் இதெல்லாம் லேண்டில் போட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் லேண்டில் கலக்கிறதால வர்றது வந்து லேண்ட் பொல்யூஷன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க, ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, வாட் வுட் ஹேப்பன் இஃப் அன் ஆர்கனிசம் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ஃபுட் செயின். இது ஆன்சர் வந்து டீட்டெயிலாக எழுதணும்னு நினைக்கிறவங்க அந்த ஷார்ட்டில் கேட்டிருந்தாங்கல்ல, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின், அதுக்கு இந்த ஆன்சர் கூட எழுதலாம். என்ன போட்டிருக்காங்க இங்கே எழுதியிருக்க மிஸ் ஆன்சர், த ஃபுட் செயின் வில் ஃபால் அப்பார்ட். ஒரு அனிமல் போச்சுனாலும் என்னாகும், இப்போ எக்ஸாம்பிள் மான் இல்லை, இப்போ ஒரு காட்டில்னா என்னாகும், பிளான்ஸ் எல்லாம் நல்லா ஜெய்ஜான்டிக்காக வளர்ந்துடும். அந்த சிங்கம், மானை சாப்பிட்ற சிங்கம் புலிக்கு வந்து என்ன கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, புரியுதா. அது அப்போது பிளான்ட்ஸ் நல்லா வளரும், அதுக்கும் இடம் இருக்காது வளர்ந்து அந்த பிளான்ட்டை சாப்பிட்டா தான் அது வளர்கிறதுக்கு, மீதி பிளான்ட் வளர்கிறதுக்கு இடம் இருக்கும். அதே மாதிரி அந்த மானை சாப்பிட்டா தான் என்னாகும், அந்த சிங்கத்துக்கும் சாப்பாடு இருக்கும். எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படியே என்னாகும், அப்படியே அதெல்லாம் வந்து எதுக்குமே சாப்பாடு கிடைக்காது இன்டைரக்டாக. ஈகோசிஸ்டம் வில் பிகம் அன்பேலன்ஸ்டு, பேலன்ஸே தவறிடும். அதனால் எந்த ஒரு லிவிங் திங்கையும் என்னவே பண்ணக்கூடாது, அஃபெக்டே பண்ணவே கூடாது. நம்ம அஃபெக்ட் அதர் லிவிங் திங்ஸ் ஆஃப் த ஃபுட் செயின், மீதி இருக்க அந்த ஃபுட் செயினில் இருக்க மீதி இது எல்லாத்தையும் வந்து என்னாகும், பாதிக்கும். அந்த அக்வாட்டிக்கில் பார்த்ததுக்கும் அதே இதுதான், புரியுதா. லார்வா ஒன்று இல்லைன்னா என்னாகும், அந்த பிளான்ட்டை சாப்பிட இது இருக்காது. அதுக்கப்புறம் அந்த லார்வாவை சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் இருக்காது. இந்த மாதிரி ஒரு செயின் போனாலும் மீதி எல்லா திங்ஸுக்கும் வந்து என்னாகும், அந்த ஃபுட் செயின் வந்து அஃபெக்ட் ஆகும். அடுத்தது செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த லிங்க் பிட்வீன் வேஸ்ட் அண்ட் டேஞ்சரஸ் டிசீசஸ் லைக் டெங்கு அண்ட் மலேரியா. டெங்கு, மலேரியா இந்த மாதிரி ஃபீவர்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி எங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கோ, எங்கெல்லாம் அழுக்கு ரொம்ப டம்பாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன ஆகுது, அந்த கொசு வந்து அதிகமாக, மஸ்கிட்டோ வந்து அதிகமாக வரும். மஸ்கிட்டோ வந்துச்சுன்னா என்னாகும், அப்படியே அந்த ஃபீவர் எல்லாமும் வந்துடும். என்னென்ன ஃபீவரு, டெங்கு, மலேரியா. டியூ டு வேஸ்ட் மெட்டீரியல் வாட்டர் பிகம் ஸ்டாக்னண்ட். எழுதிக்கோங்க, மஸ்கிட்டோஸ் வில் ப்ரீட் இன் ஸ்டாக்னண்ட் வாட்டர். இட் காசஸ், அதெல்லாம் கொஸ்டின்லேயே இருக்குது, டேஞ்சரஸ் டிசீசஸ் லைக் டெங்கு அண்ட் மலேரியா. அடுத்தது இந்த டிராயிங், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்து ஆன்சர் சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பிக்சர். அதிலே கொடுத்துருக்காங்க, ஓப்பன் டம்ப் இருக்குது, அங்கே ஸ்மோக் அண்ட் டாக்ஸின் பேர்னிங் கார்பேஜ், அந்த குப்பையை கொட்டி என்னாவது, அந்த எரிச்சு குப்பையெல்லாம் எரித்து அப்படியே அங்கேருந்து புகையாக வருது. அது டாக்ஸின்ஸ் இன்டு சாயில் அண்ட் வாட்டர், அப்படியே அந்த தேவையில்லாத அந்த பாய்சனஸ் கேஸ் எல்லாம் எங்கே போயிடுது, அப்படியே அந்த நிலத்தை தண்ணி சாயில் மேலெல்லாம் போய் படுது. அப்போ என்ன ஆகும், அன்ஹெல்தி கெமிக்கல்ஸ் பொல்யூட் த என்விரான்மெண்ட். அதுதான் ஃபஸ்ட் இதுக்கோட ஆன்சரு. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன டைப் ஆஃப் பொல்யூஷன்லாம் நடந்திருக்கு, அந்த தண்ணிக்குள்ளே போகுது, வாட்டர் பொல்யூஷன் ஆகுது, லேண்டை அஃபெக்ட் பண்ணுது, லேண்டு பொல்யூஷன், அந்த ஸ்மோக்கெல்லாம் வந்து காற்றுல போய் விழுது, அப்போ ஏர் பொல்யூஷன். இந்த பொல்யூஷன்லாம் இதில் நடக்குது, புரியுதா. இந்த வீடியோவோட பிடிஎஃப் லிங்க்கும் வந்து மிஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், தேர்ட் மிட்டம்க்கு வரும். ஓனாக எழுத கற்றுக்கோங்க இப்போ கிளாஸ்லேருந்தே. இந்த கிளாஸ்லேருந்தே நான் ஈஸியான கொஸ்டின், நான் ஈஸியாக தான் மார்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஓனாக 1-2 பாயிண்ட்ஸு சேர்த்து எழுதுங்க. நல்லா படிச்சுக்கோங்க, ஜாலியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.